தமிழர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். அரியநேத்திரனுக்கு 2 வார அவகாசம். கட்சி கூடங்களிலும் பங்கேற்க தடை. சுமத்திரன் MP. இந்தியாவினால் இலங்கை வங்குரோத்திலிருந்து மீண்டது. ரணில் புகழாரம். ரணிலின் சின்னம் பறிபோகுமா? தேர்தல் ஆணைக்குழு விலக்கு. 6 வேட்பாளர்கள் மட்டுமே பிரச்சாரம். வெளியான தகவல். கனடாவில் பரவும் நோய் தாக்கம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அமெரிக்காவில் சூடுபிடிக்கும் தேர்தல் பிரச்சாரம். கமலா ஹாரிஸை சீண்டிய ட்ரம்ப். பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அரியநேத்திரனுக்கு விளக்கம் கோரி 2 வார கால அவகாசம் கொடுத்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதுடன் அதுவரை கட்சி கூட்டங்களிலும் பங்கேற்க தடை என தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எமது அடிப்படை நிலைப்பாடு வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு ஆகும். 3 பிரதான வேட்பாளர்களுடனும் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் பேசிய விடயங்களையும் கூட்டத்தில் தெரியப்படுத்தினோம். சில முன்னேற்றகரமான கருத்துக்களை அவர்கள் தெரிவித்தார்கள். அவர்களது தேர்தல் அறிக்கை வெளிவந்த பின்னரே எமது இறுதி முடிவு எடுக்கப்படும். நாமல் ராஜபக்ச அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்து சந்தித்திருந்தார். அவர்களிடம் உள்ள விடயங்களை தெரியப்படுத்தினார். அது அதிதீவிர சிங்கள வாக்குகளை பெற்றுக்கொள்வதை நோக்கமாக கொண்டிருந்தது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்தியாவின் பெருந்தன்மையால் இலங்கை மக்கள் 2 வருடங்களாக எதிர்கொண்ட சிரமங்களை குறைத்து வங்குரோத்து நிலையில் இருந்து மீள முடிந்ததாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உலகின் தெற்கு நாடுகளின் குரல் மாநாட்டின் அரசு தலைவர்கள் அமர்வில் நேற்று அனுராதபுரம் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து இணைய வழி மூலம் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவிக்கையில், உலகின் தெற்கு நாடுகளின் குரல் தொடர்பான 3வது இணைய வழி மாநாட்டு ஏற்பாடு செய்துள்ளமைக்கு நன்றி. இந்த தொடர் உச்சி மாநாடு எமது நோக்கங்கள் குறித்த புரிதல்கள் மற்றும் ஒவ்வொருவருக்கு இடையிலான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கும். மேலும் உலகின் தெற்கு நாடுகள் எதிர்கொள்ளும் பல பிரச்சினைகளில் பொதுவான நிலைப்பாட்டை எட்ட உதவும். மேற்குலகம் தொடர்ந்தும் உலக தலைமைத்துவத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாத நிலைக்கு வந்துள்ளது. இப்போது பிரச்சினைக்குரிய பகுதியாகவும் மேற்குலகம் மாறியுள்ளது. உக்ரைனும் காசாவும் அதற்கு முக்கியமான உதாரணமாகும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சை வேட்பாளராக இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். எனினும் இந்த சின்னத்திற்கு களுத்துறை மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் சுயாதீன குழு ஒன்று உரிமை கோரியுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் 4 உள்ளூராட்சி சபைகளுக்காக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் சுயாதீன குழு ஒன்றுக்கு எரிவாயு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டிருந்தது. தமது சின்னத்தை ஜனாதிபதி தேர்தலில் வழங்கப்படக்கூடாது என கூறி குறித்த சுயாதீன குழு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. எனினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் என்பனவற்றுக்கு தனித்தனியாக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எனவே எரிவாயு சிலிண்டர் சின்னம் தொடர்பில் பிரச்சினைகள் எழாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்கு தேர்தல் சின்னங்கள் மாறுபடும் எனவும் இதனால் ஜனாதிபதி தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னம் தொடர்பில் சர்ச்சை ஏற்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கருக்கலைப்பினை சட்ட ரீதியாக்க வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். தகாத செயற்பாட்டுக்கு உள்ளாகும் 13 வயதுடைய சிறுமியர் கருத்தரிக்கும் போது அவற்றை கலைப்பதற்கு சட்ட ரீதியான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என கோரியுள்ளார். இலங்கையில் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தகாத செயற்பாட்டுக்கு உள்ளாகும் சிறுமியர் எந்த தவறும் செய்யாத அப்பாவிகள் எனவும் அவர்கள் கருவினை கலைப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளார். இந்த ஆண்டின் முதல் அரையாண்டு பகுதியில் 13 வயதுடைய சிறுமியர் கருத்தரித்த எண்ணிக்கை 58% அதிகரித்துள்ளது. 2023 ஆண்டின் முதல் அரையாண்டு கால பகுதியுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. எனவே 13 வயதுடைய சிறுமியர் துஷ்பிரயோகங்களின் போது கருவுற்றால் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கருக்கலைப்பு செய்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போலி இணையதளங்களூடாக தனிப்பட்ட தரவுகள் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் இணையம் தொடர்பான 2542 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக பிரிவின் சிரேஷ்ட தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளர் சாருகா தமனுபொல தெரிவித்துள்ளார். இவற்றில் போலி இணையதளங்கள் தொடர்பாக 414 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதன் காரணமாக இணையத்தை பயன்படுத்துபவர்கள் அறியப்படாத சந்தேகத்திற்கிடமான வலைத்தளங்களை பார்வையிடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இணையதளத்துக்கு வரும் தேவையற்ற இணைப்புகளுக்குள் உள்நுழைய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக 39 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். எனினும் இதில் 6 வேட்பாளர்கள் மட்டுமே பிரச்சாரம் செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் முன்னணி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளில் ஒன்றான பெபரல் அமைப்பு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. 39 வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் 6 வேட்பாளர்களை தேர்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக பெபரல் அமைப்பின் படிப்பாளர் ரோஹண கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்களின் பிரச்சார செலவு குறித்து நாளையேனும் தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டதன் பின்னர் அனைத்து வேட்பாளர்களும் அதன் அடிப்படையில் செயற்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டங்களுக்கு அமைய வேட்பாளர்களும் ஆதரவாளர்களும் செயற்பட வேண்டும் என அவர் கோரியுள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் போது தேசிய மற்றும் பௌத்த கொடி பயன்பாடு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவற்றுக்கு அபகீர்த்தி ஏற்படும் வகையில் செயற்படக்கூடாது எனவும் ரோஹண கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவில் பரவி வரும் குரங்கம்மை நோய் தொற்று கனடாவிற்கும் பரவக்கூடும் என கனேடிய மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே பாகிஸ்தான் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் குரங்கம்மை நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கனடாவிற்கு சர்வதேச பயணிகள் வருகை தருவதும் பயணிப்பதும் அதிகமாக காணப்படுவதனால் கனடாவில் இந்நோய் தொற்று பரவக்கூடிய அபாயத்தை மறுப்பதற்கில்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உலக சுகாதார அமைப்பு குரங்கம்மை நோய் தொற்று அவசரகால நிலையாக அறிவித்துள்ளது. குரங்கம்மை நோய் தொற்றானது கோவிட்-19 பெருந்தொற்று போன்று இலகுவில் பரவக்கூடியது அல்ல என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் குரங்கம்மை நோயை கட்டுப்படுத்த தடுப்பூசிகள் உண்டு எனவும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் போது அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கமலா ஹாரிஸை விட தான் அழகாக இருப்பதாக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் குடியரசுக் கட்சி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னை எதிர்த்து போட்டியிடும் கமலா ஹாரிஸ் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் பென்சில்வேனியாவில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் ட்ரம்ப் மீண்டும் கமலா ஹாரிஸ் குறித்து பேசியுள்ளார். இதன்போது உரையாற்றிய ட்ரம்ப், ஜோ பைடனை விட கமலா ஹாரிஸை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது என நம்புகிறேன். பல முக்கியமான கொள்கைகளை வகுப்பதில் கமலா ஹாரிஸ் தீவிர இடதுசாரியை போல் நடந்து கொள்கிறார். அவர் சிரிப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அவர் அழகானவர், ஆனால் நான் அவரை விட அழகாக இருக்கிறேன் என தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா உட்பட கட்சியின் பல்வேறு மூத்த தலைவர்கள் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.